தரிசனமாலய தரிசனம். அருள்மிகு வீரட்டேஸ்வரர் திருக்கோயில் திருவதிகை சென்னை நெய்வேலி மார்க்கத்தில் உள்ள பன்ருட்டி நகரை ஒட்டியவாறு உள்ள ஊர் திருவதிகை. பன்ருட்டியிலிருந்து நிறைய நகர பேருந்து வசதி உள்ளது. மேலும் கடலூரில் இருந்தும் இந்த ஆலயத்திற்கு வரலாம். மிக பிரம்மாண்டமான ராஜகோபுரம், கருவறை விமானங்கள், தேர் வடிவில் அமைக்கப்பெற்ற திருத்தலம், சுதை சிற்பங்களால் ஆன புராண கதைகளை விரிவாக எடுத்துரைக்கும் வண்ணம் அமையப்பெற்ற சிறப்பான சிவாலயம். நூற்றி 8 வகையான அபிநயத்துடன் கூடிய பரதநாட்டிய கலை சாஸ்திரங்களை விவரிக்கும் சிற்பங்கள் உடைய கோவில். சிவபெருமானின் பாடல் பெற்ற திருத்தலங்களில் ஒன்றாக அமைந்த திருக்கோயில். சிவன் திரிபுர சம்ஹார மூர்த்தியாக அருளிய தலங்கள் 8. அட்ட வீரட்டானம் என்று அழைக்கப்படும் திருக்கோயில்கள் பகைவர்களின் வீரத்தை அட்டு ஆன இடம் என்ற வகையிலும், தன் வீரத்தால் அட்டு ஆன இடம் என்ற வகையிலும் வீரட்டானம் என்னும் சொல் அமைந்தது. இவை 8 தலங்கள் ஆனதால் அட்ட வீரட்டானம் என்று அழைக்கப்படுகிறது. திருக்கண்டியூர் சிவபிரான் பிரம்மனுடைய தலையை கொய்து செருக்கழித்த தலம். திருக்கோவலூர் அந்தகாசுரனை கொன்ற இடம். திருவதிகை திரிபுரத்தை எரித்த இடம். திருப்பரியலூர் தக்கன் தலையை தரித்த தலம். திருவிற்குடி சலந்தராசுரனை வதைத்த தலம். திருவழுவூர் கயமுகாசுரனை கொன்று தோலை உறுத்தி போர்த்தி கொண்ட திருத்தலம். திருக்குறுக்கை மன்மதனை எரித்த தலம். திருக்கடையூர் மார்க்கண்டேயனை காத்து குற்றவனை உதைத்த தலம். ஆக அட்ட வீரட்டானம் எனும் 8 திருத்தலங்கள். அவற்றுள் அதிசயிக்கத்தக்க வகையில் அமைந்துள்ள புராண வரலாற்றையும் சமய செய்திகளையும் உடைய சிறப்பான ஆலயம். மூலவர் வீரட்டானம் வீரட்டேஸ்வரர். அம்பாள் ஸ்ரீ பெரிய நாயகி திரிபுர சுந்தரி. தல விருட்சம் சரக்கொன்றை. தீர்த்தம் சூல தீர்த்தம், கெடில நதி. புராணப் பெயர் அதிகாபுரி, திரு அதிகை, வீரட்டானம், மாவட்டம் கடலூர். ஆலய நுழைவாயில் வழியாக உள்ளே சென்றால் கொடிமரம், பலிபீடம், நந்தியம் பெருமான் ஆகியவற்றை தரிசிக்கலாம். ஆலயங்கள் முழுவதும் சுதைகளால் ஆன சிற்பங்களும், அவைகள் கூறும் புராணச் செய்தியும் புராண வரலாறும், இறைவன் தேரில் வந்ததால் தேர் வடிவிலே அமையப்பெற்ற விமானங்களையும் கண்ணுற்றவாறே ஆலயத்தில் அருள் புரியும் மிகப்பெரிய லிங்கமான பட்டைகளால் ஆன லிங்க திருமேனியை உடைய அருள்மிகு வீரட்டேஸ்வரர் சன்னதி அமையப் பெற்றுள்ளது. ஆலயத்தின் தல வரலாற்றை அறிந்து கொள்ள முயல்வோம் முடிந்தவரை. இந்திரன், பிரம்மன், திருமால், பாண்டவர்கள், சப்த ரிஷிகள், வாயு, வருணன்,
யமன் முதலியவர்கள் வழிபட்ட திருத்தலம். இறைவன் தேரில் வந்ததால் இத்திருக்கோயிலின் கர்ப்பகிரக விமானத்தை பார்த்து ராஜராஜ சோழன் பிற்காலத்தில் தஞ்சையில் பெரிய கோவிலை கட்டினார் என்றும் சொல்லப்படுகிறது. திருவதிகை கோயிலின் நிழல் தரையில் விழாதபடி கணித சாஸ்திர முறையுடன் பல்லவர்களால் கட்டப்பட்டுள்ளது. எந்த ஒரு ஆயுதமும் இன்றி ஒரு அழகான சிரிப்பினாலேயே ஒரே நொடியில் நடைபெற்ற சிவபெருமானின் திரிபுர சம்ஹாரம் நடைபெற்ற திருத்தலம். முப்புறம் எரி செய்த பெருமான் மூவருக்கு அருள் செய்தார். ஐந்தெழுத்தால் இறைவன் மும்மலங்களையும் சிதைத்தது இத்தலத்திலே. தேவாரம் முதலில் பாடப்பட்ட தலம் இதுவே. முதலில் தேர் ஏற்பட்ட வரலாறு இதுவே ஆகும். இன்றைக்கு கோயில்களில் தேர் இழுக்க வேண்டிய ஐதீகம் உருவானதே இத்தலத்தில்தான். அட்ட வீரட்டான தலங்களில் சிறப்பு உடையது. அதுபோல அட்ட வீரட்டான தலங்களில் அதிக பாடல் பெற்ற தலம் இதுதான். சூறை தேங்காய் என்ற சிதறு தேங்காய் உடைக்கும் பழக்கம் உருவானதும் இத்தலத்தில்தான். அருள்மிகு வீரட்டேஸ்வரர் திருக்கோயில் திருவதிகை சென்னை நெய்வேலி மார்க்கத்தில் உள்ள பன்ருட்டி நகரை ஒட்டியவாறு உள்ள ஊர் திருவதிகை. தாருகாசன், கமலாட்சன், வித்யுன்மாலி என்னும் 3 அசுரர்கள் கடுமையான தவங்கள் செய்து பிரம்மாவிடம் வரம் பெற்று தங்களை யாராலும் வெல்லவோ கொல்லவோ முடியாது என வரம் பெற்றனர். அவர்களால் தொல்லையடைந்தவர்கள் ஈசனிடம் முறையிட்டனர். அதன்படி பூமியை தேராகவும், சூரிய சந்திரர்களை தேர் சக்கரங்களாகவும், 4 வேதங்களை குதிரைகளாகவும், பிரம்மாவை தேரோட்டியாகவும், மற்ற தேவர்களை எல்லாம் தேருடனும் வரச் செய்தார். அந்த தேருக்கு வைதீக தேர் என்று பெயர். சுவாமி மேருமலையை வில்லாகவும், வாசுகி எனும் பாம்பை நாணாகவும், திருமாலை அம்பாகவும், அம்பின் நுனியில் அக்னியையும் வைத்து அந்த வில்லுடன் தேரில் ஏறினார். அச்சு முறிந்தது. விநாயகரை வணங்காததால் தான் இப்படி என்று உணர்ந்து கணபதி பூஜை செய்து அவரது அருளை பெற்று தொடர்ந்தனர். தேரில் வந்த அனைத்து தேவர்களும் தங்களால் தான் அந்த அசுரர்கள் மடியப் போகிறார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்க, சிவபெருமான் அசுரர்கள் மீது அம்பு எதையும் பயன்படுத்தவில்லை. அசுரர்களை பார்த்து சற்றே சிரித்தார். அவ்வளவுதான். உலகமே நடுங்கும்படியாக தீப்பிழம்பு ஏற்பட்டு அவர்கள் மூவரும் சாம்பலாயினர். தங்கள் உதவி இல்லாமலே சிவன் சம்ஹாரம் செய்ததை உணர்ந்து தேவர்கள் வெட்கி தலை குனிந்தனர். ஒரே சமயத்தில் தேவர்கள் அசுரர்கள் இருவரது ஆணவத்தையும் அடக்கினார் ஈசன். பின்பு 3 அசுரர்களையும் மன்னித்து இருவரை தனது வாயில் காப்பாளர்களாகவும் ஒருவரை குடமுழா முழக்குபவனாகவும் ஆக்கிக் கொண்டார். மேற்கூறிய புராண வரலாறு திரிபுர சம்ஹாரம் என்று அழைக்கப்படும் வரலாற்றின் சுருக்கமாகும். திருவதிகை நகரின் மேற்கே சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் திருவாமூர் என்ற ஊரில் பிறந்த திருநாவுக்கரசர் சமண மதத்தில் மிகவும் தீவிரமாக இருந்தார். அவரது சகோதரி திலகவதியார் சைவ சமயத்திலேயே இருந்து வீரட்டானேஸ்வரருக்கு தொண்டு செய்து வந்தார். அப்போது திருநாவுக்கரசருக்கு கடுமையான சூளை நோய் என்னும் வயிற்று வலி தாக்கியது. சமண சமயத்தவர்கள் அவரது வயிற்று வலியை நீக்க எவ்வளவோ முயன்றனர்.
ஆனால் முன்னைவிட மேன்மேலும் வலி அதிகமானது. ஒரு நாள் அதிகாலையில் திரு அதிகை அடைந்து திலகவதி அம்மையாரின் காலில் விழுந்து தமது நோயை போக்கும்படி கூற, திலகவதியாரும் மனமிறங்கி வீரட்டானேஸ்வரர் சன்னதிக்கு தன் தம்பியை அழைத்துச் சென்று 5 எழுத்தை ஓதி திருவாளன் திருநீர் அளித்தார். அந்த திருநீரை பூசிக்கொண்டு திருவாயில் போட்டுக்கொண்டவுடன் வயிற்று வலி பனிபோல் நீங்கிவிட்டது. உடனே வீரட்டானேஸ்வரரை வணங்கி கூற்றாயினவாறு விளக்கலீர் என்னும் கோதில் நீடிய திருப்பதிகம் பாடினார். அதனால் மனம் மகிழ்ந்த கண்ணுதல் பெருமான் நாவுக்கரசு என்று நின் நன்னாமம் நயப்புற மன்னுக என்று பட்டம் கொடுத்தார். அது முதல் திருநாவுக்கரசர் சைவத்தையே உயிர் மூச்சாக கொண்டு உழவாரம் செய்து வந்தார். இந்த இறைவனை வழிபடுவோருக்கு ஆணவம், கன்மம், மாயை ஆகிய மும்மலங்களும் நீங்கும். திருவதிகை வீரட்டானேஸ்வரர் திருக்கோயிலுக்கு வந்து வழிபடுவோருக்கு கயிலைக்கு சென்ற பயன் கிடைக்கும் என்பது உறுதி என்று பக்தர்கள் கூறுகிறார்கள். இத்தலத்து முருகப்பெருமான் குறித்து அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடல்கள் பாடியுள்ளார். அருள்மிகு வீரட்டேஸ்வரர் திருக்கோயில் திருவதிகை சென்னை நெய்வேலி மார்க்கத்தில் உள்ள பன்ருட்டி நகரை ஒட்டியவாறு உள்ள ஊர் திருவதிகை. ஆலயத்தில் அருள் புரியும் தெய்வங்களாக விநாயகர் கணநாதர் என்ற பெயரில் அருள் புரிகிறார். அம்பாள் பெரிய நாயகி சன்னதி அமைந்துள்ளது. மற்றும் பஞ்சமுக லிங்கங்கள் பிரம்மலிங்கம், சதுர்முகலிங்கம், வசிஷ்டலிங்கம், அகத்தியலிங்கம், வாமனலிங்கம், ராமர் வழிபட்ட லிங்கம், தாத்ரேய லிங்கம், துர்வாசலிங்கம், திருமூலர் லிங்கம், தர்மலிங்கம் ஆகியவை அமைந்துள்ளன. மற்றும் 63 நாயன்மார்கள், குரு தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், அருள்மிகு துர்க்கை ஆகியோர் அருள் புரிகின்றனர். கருவறை கோஷ்டத்தை சுற்றி அமைந்துள்ள சுதை சிற்பங்கள் கண்கொள்ளா காட்சியாக அமைகிறது. மூலவருக்கு பின்புறம் சுதையாலான சுவாமி அம்பாள் திருமணக் கோலம் உள்ளது. திருநாவுக்கரசருக்கு திருமணக் கோலத்தில் காட்சி தந்த திருத்தலம் என்பதால் திருமணங்கள் நிறைய நடைபெறுகின்றன. சித்திரையில் அப்பர் பெருமானுக்கு 10 நாட்கள் சிறப்பாக விழா நடைபெறுகிறது. வைகாசியில் பிரம்மோற்சவம் 10 நாட்கள், விசாகத்தில் தேர் திருவிழாவும் திரிபுர சம்ஹாரமும் நடைபெறுகிறது.
உழவாரம் என்னும் திருப்பணி முதலில் திருநாவுக்கரசரால் இங்குதான் செய்யப்பெற்றது. மேலும் ஆடிப்பூர உற்சவம் 10 நாட்கள், மாணிக்கவாசக உற்சவம், மார்கழி மாதம் திருவதிகை நடராஜர் தீர்த்தவாரி, ஆருத்ரா தரிசனம், மாசி மகா சிவராத்திரி, 6 கால பூஜை, கார்த்திகை 5 சோமவாரம், பங்குனி உத்திரம், திலகவதியார் குரு பூஜை, திருக்கல்யாண உத்திரம் ஆகியவை சிறப்பாக நடைபெறுகின்றன. பிரதோஷ நாள் அன்று பக்தர்கள் ஆயிரக்கணக்கில் கலந்து கொள்வார்கள். இங்குள்ள ஈசனை வழிபடுவோருக்கு மன நிம்மதி கிடைக்கும். இது உடல் சம்பந்தப்பட்ட எந்த நோயானாலும் தீருகிறது. வயிற்று வலி, சத்ரு உபாதைகள் ஆகியவை சூளை தீர்த்தம் உட்கொண்டால் உடனடியாக தீர்ந்துவிடும். எதிரிகள் தொல்லை நீங்குதல், வர்க்க சாபதோஷ நிவர்த்தி, மேலும் முன்னோர் செய்த பாவங்கள் இங்கு வழிபட்டால் நீங்கும். குழந்தை இல்லாதவர்கள் இறைவனை வழிபட்டு அபிஷேகம் செய்து அந்த பாலை உட்கொண்டால் உடனே குழந்தை பேறு உண்டாகும். மேலும் வேலை வாய்ப்பு, குடும்ப ஐஸ்வர்யம் ஆகியவற்றுக்காகவும் இத்தலத்தில் பக்தர்கள் பிரார்த்தனை செய்து கொள்வது வழக்கமாக உள்ளது. நிலை மாலை சாத்துதல், சுவாமி அம்பாளுக்கு பொட்டு கட்டுதல், 300 நாமங்களைக் கொண்ட அர்ச்சனை திருசதி அர்ச்சனை செய்தல், சகஸ்ரநாமம் அர்ச்சனை செய்தல், சூறை தேங்காய் உடைத்தல், சுவாமிக்கும் அம்பாளுக்கும் அபிஷேகம் செய்தல், புட்டு நைவேத்தியம் செய்தல் ஆகியவை பக்தர்களால் செய்யப்படுகிறது.
கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் செய்யலாம். சிறப்பான சிவாலயத்தை தரிசனம் செய்த மன நிறைவு ஏற்படுகிறது. திருவதிகை திருத்தலத்திற்குள் வாழ்வில் ஒரு முறையேனும் சென்று தரிசிக்க வேண்டிய சிவஸ்தலம். பாதம் பலரேத்த பரமன் பரமேட்டி பூதம் புடைசூழ புலித்தோல் உடையாக கீதம் உமைபாட கெடிலம் வடபக்கம் வேதம் முதல்வன் நின்றாடும் வீரட்டானத்தே என்கிறார் திருஞான சம்பந்தர். கூற்றாயினவாறு விலக்கி அகலீர் கொடுமை பல செய்தன நான் அறியேன். ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குபவன் எப்பொழுதும் தோற்றாது என் வயிற்றின் அகம்படியே குடலோடு தொடக்கி முடக்கியிட ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டானத்துறை அம்மானே. நாவுக்கரசர் சுவாமிகளின் முதல் தேவாரம். ஆலய தரிசனம் காண்போம். திருவதிகையில் அருள் புரியும் வீரட்டானேஸ்வரர் சுவாமி அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று மனதார பிரார்த்திப்போம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.